அனைவருக்கும் ஆண்மனேய அன்பு வணக்கம். அன்பு சகோதரர்களே, இன்றைய பதிவில் மரபை காத்த வள்ளல் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்பார்களே, அதுதான் தன்னை வியந்து பேசாதிருத்தல், அதாவது தற்புகழ் செய் விரும்பாதிருத்தல். அப்படி தன்னை வியந்து ஒருவன் பேசினால் அது ஒரு தற்கொலைக்கு சமம் என்று நம் புராணங்கள் பேசுகிறது. நம் வள்ளற் பெருமானோ 100 விழுக்காடு தன்னை வியந்து பேசியதே கிடையாது. மாறாக நாயினும் கடையே நீயினும் இழிந்தேன் என்றுதான் பேசுகிறார். பணியுமாம் என்றும் பெருமை என்பதற்கு இணங்க வாழ்ந்து காட்டியவர் தான் நம் வள்ளற் பெருமான். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை என்றே பேசுகிறார். சரி அன்பர்களே, இதற்கு சான்றாக பாரதத்தில் ஒரு அழகான நிகழ்வினை கூறுகிறேன், கேளுங்கள். அர்ஜுனன் ஒரு சபதம் செய்கிறான். அது என்னவெனில், யாரொருவர் தன் காண்டீபத்தை குறைவாக பேசினாலும் அவரை கொலை செய்வது அல்லது தானே தற்கொலை செய்து கொள்வது என்பதுதான் அந்த சபதமாகும். ஒரு சமயம் தன் சகோதரன் தருமனே காண்டீபத்தை குறைத்து பேசிவிட்டார். இப்போ அர்ஜுனன் தன் அண்ணனை கொலை செய்ய முடியாது, அதனால் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறான். கண்ணன் தோன்றி சமாதானப்படுத்தினான். அர்ஜுனன், என் சபதம் என்னாவது என கண்ணனிடம் கேட்டான். அதற்கு கண்ணன் தரும் உபாயத்தை கேளுங்கள். அர்ஜுனா, அதோ அந்த மேடை மீது ஏறு என்றான். அர்ஜுனன் ஏறினான். இதுவரை இந்த உலகில் நீ செய்த சாகசங்களில் சிலவற்றை புகழ்ந்து பேசு என்றார். அர்ஜுனனும் தன்னை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். உடனே கண்ணன் அர்ஜுனனிடம், நீ எப்போ தன்னை புகழ்ந்து பேசினாயோ அப்போதே நீ தற்கொலை செய்து கொண்டாய். உன் சாபம் நிறைவேறியது, போ என்றான் கண்ணன். எனவே அன்பு உள்ளங்களே, இதுதான் தமிழர்களின் மரபு ஆகும். எனவே தன்னை அறிந்து இன்பம் உருவோம், வேண்டாம் தற்புகழ்ச்சி. தன்னை புகழ்ந்து பேசுவது தற்கொலைக்கு சமமாகும் என்பதை நாம் புரிந்து கொண்டு, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ற நிலையில் வாழ்ந்து அருள்பெரும் ஜோதியை அடைவோம். அன்பு அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி.